கரண்டி மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணலான்றது ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சாப்பாடு கரண்டி, தோசை கரண்டி, பொரியல் கரண்டி, தவா தோசை கரண்டி, அடுத்தது வந்துட்டு இது ரெண்டுத்தையும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டுக்கு நாங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிப்போம் லேடிஸு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு டெக்னிக். இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னா அவசியம் இல்லை. பார்க்கும்போது பிடிச்சி, ஆனால் ரொம்ப வீண் செலவு பண்ணாதீங்க. இது நான் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் வந்து ரொம்ப வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேசிங் போக மாட்டேன். வீட்டுக்கு தேவையானது பட்ஜெட்ல இருக்கணும். ஒரு நார்மலா மிடில் கிளாஸா இருந்தாலுமே வாங்கலாம் அப்படின்ற சில திங்ஸ் மட்டும் தான் ஆர்டர் போடுவேன். போன முறை பார்த்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம்லாம் வந்து ரியலி சூப்பரா இருக்கு. நான் 3 பாத்திரம் எடுத்தே வச்சிருக்கேன். கன்னி பூஜைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாமிங்கெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வைக்கணுன்றதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணாம எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிற பாத்திரம் மட்டும் ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 156 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். வேணும் உட்டில் யூஸ் பண்ணணும் ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியாமல் இது வந்து இது பண்ணாமல் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கரண்டிலாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிவிடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கரண்டி குழம்புக்கு வந்து நமக்கு குழம்பு கரண்டியில் யூஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே தான் ஒர்த்து. தேங்க்யூ. நீ வேணா கொஞ்சம் பலன் நோண்டிக்க. பாய் பாய்.